அந்த 2 பேர் போய்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் போகும்போது இந்த பஸ் போகுது. அந்த 2 பேர் இங்கே போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது இவங்க 2 பேரும் தட்டிக்கு இவங்க தான் விழுறாங்க. ஸோ இவங்களே வந்து விழுறாங்க. அப்போ இது எப்படி 12 மணிக்கு போட்டதை சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அதே சோஷியல் மீடியாவில் தான் இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதே சோஷியல் மீடியாவில் இருக்க இவங்க ஏன் அவ்வளோ நியூஸ் சேனல் இருக்காங்க, அவ்வளோ அஃபிஷியல் பேஜஸ் ஃபாலோ பண்ணாங்க. எல்லாரும் விஜய் 8:45 தான் வீட்டிலேருந்து கிளம்பினாரு. அந்த க்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு கலைஞ்சு போயிருக்கு. 1:30 மணிக்கு கலைஞ்சு திருப்பி 3:30 மணிக்கு கூட ஆரம்பிச்ச க்ரௌட். அதனால தான் எல்லாத்துலையுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 பேர் கூட இல்லை, 2000 பேர் கூட இல்லைன்ட்டு திமுக சேர்ந்த ஊடகம் சொல்லி தைரியம் இல்லை, கோழை கீழே கிரவுண்ட் லெவலில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிம்ப கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த பிம்ப கட்டமைப்பை அமைக்க முடியாமல் போயிடும். அதுதான் பிரச்சனை. இவங்க வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு களத்தின் ஒளி. ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த ஒரு 2-3 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காக்கு எதிராக கோர்ட்டில் நிறைய ப்ரொசீடிங்ஸ் நடந்திருக்கு. அந்த ப்ரொசீடிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எதுவுமே தாவேக்காக்கு வந்து சாதகமாக போகலை. அதுபோல் தாவேக்கா மீது பல விமர்சனங்கள் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட கருத்துக்கள் என்ன அதை பற்றி தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வழக்கு பார்த்திங்கன்னா தாவேக்கா அந்த கரூர் ஸ்டாம்பீடை பற்றி நிறைய வழக்குகள் போச்சு. அதில் ஒரு 2 வழக்கு பார்த்திங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபார் சிடிஆர் நிர்மல்குமார் அண்ட் புசி ஆனந்த் அவர்கள். ஸோ இவங்க 2 பேருக்கு அந்த கோர்ட்டில் கொண்டு போய் வாதத்தை வைக்கிறாங்க. வாதத்தை வைக்கும்பொழுது அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணுற மோட்டிவ்லே இல்லை, அதனால இவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து அவசியம் இல்லை, அதனால் ஆன்டிசிபேட்டரி பெயில் தர வேணாம், ஆன்டிசிபேட்டரி பெயில் தரதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாதாடினாங்க. ஸோ த கோர்ட் ஹியர் த ஆர்குமெண்ட் அண்ட் டிசைடட் நாட் டு கிவ் த ஆன்டிசிபேட்டரி பெயில். இதுதான் நடந்தது. ஆனால் இதை டிவியில் எப்படி போடுறாங்கன்னா, அவங்களுக்கு பெயில் ரத்து செஞ்சுட்டாங்க, அவங்க தலைமறைவாக இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணுற மோட்டிவ்லாம் ஏன் தலைமறைவாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்லையா. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு கண்டிப்பாக இவங்க இடம் இருக்குன்னு தெரியாதா? ஆதவர்ஜன் எங்கே இருக்காருன்னு தெரியும், இவர் எங்கே இருக்குது எல்லாரும் கண்டிப்பாக தெரியும். ஆனால் இவங்களை அரெஸ்ட் பண்ணால், ஆனால் இவங்களை இவ்வளோ சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிட்டா ஆன்லைனில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க தைரியம் இல்லை, கோழை கீழே கிரவுண்ட் லெவலில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிம்ப கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த பிம்ப கட்டமைப்பை அமைக்க முடியாமல் போயிடும். அதுதான் பிரச்சனை. இவங்களை அரெஸ்ட் பண்ணுறது இல்லை, இந்த ஏன்னா நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ் தான் புக் பண்ணியிருக்காங்க. கல்பபிள் ஹோமிசைட் நாட் அக்கௌண்டிங் டு மர்டர். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கோர்ட்டில் இவங்க சொன்னதுன்னா எங்களோட இன்டென்ஷன் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணுன்றது கிடையாது, ஸோ அதனால் ஆன்டிசிபேட்டரி பெயில் இஸ் நாட் ரெக்வயர்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் ரெக்வெஸ்ட்டை வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் இதுவே மதியழகன், அதாவது கரூர் மாவட்ட செயலாளர், தாவேக்கா மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களோட பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணும்போது இல்லை தர முடியாது. ஏன்னா தாவேக்கா சைடே கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணது ஆனந்த் அவர்களோ இல்லை சிடிஆர் அவர்களோ கிடையாது, இதற்கான பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா மதியழகன் அவர்கள்கிட்ட தான் இருந்தது, அவர் தான் இதை பண்ணாருன்னு சொல்கிறதுனால ஸோ ஹீ இஸ் ஹெல்ட் அக்கௌண்டபிள். ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எனக்கு சரியானதுதான் தோணுது. ஆனால் இங்கே இவங்கெல்லாம் வந்து ஃப்ளைட் ரிஸ்க்கா, ஏன்னா பெயில் வந்து ஃப்ளைட் ரிஸ்க்கு இல்லை, இவங்க வந்து சாட்சியை கலைச்சிருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஜென்ரலி பெயில் தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் காம்பிட்டன்ட், ஐ எம் நாட் அ லாயர், ஐ எம் நாட் அன் அட்வொகேட். நான் வழக்கறிஞரும் இல்லை, வழக்குரைஞரும் இல்லை. ஸோ எனக்கு இருக்கிறது நான் வெளில கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ், ஒரு செகண்டரி ரிசர்ச், அதில் கிடைச்ச டீட்டெயில் தான் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு ஏன் பெயில் தரலன்றது தெரியல. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு கேஸ் என்னென்னா, சிபிஐக்கு வழக்க மாற்றணும். இதுக்கு வந்து ஒரு 2-3 பெட்டிஷன் இருந்தது, அதை குரூப் பண்ணி ஒரே இதுவாக ஹியரிங் பண்ணாங்க. அப்படி ஹியர் பண்ணும்பொழுது மதுரை டிவிஷன் பெஞ்ச், அதாவது 2 நபர் அமர்வு, மதுரை ஹைகோர்ட் அமர்வு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஆல்ரெடி ஒரு என்கொயரி போய்கிட்டு இருக்குது, அது நடக்கட்டும், அதில் எதனாச்சும் போதாமைகளோ, அதில் வந்து டைரக்ஷன் சரியில்லை அப்படின்னா நம்ம அந்த கட்டத்தில் வேணால் மாற்றலாம், அது வரைக்கும் இது சிபிஐக்கெலாம் மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை போட்டு சிபிஐக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் தடுத்தாச்சுன்னு சென்ஸ் அந்த பெட்டிஷன் முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த உமா ஆனந்த் இருக்காங்க இல்லையா, பிஜேபி கவுன்சிலர், அவங்க ஒரு பெட்டிஷன் பேஎல் போயிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பாலிடிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இந்த பெட்டிஷனை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த பெட்டிஷனை என்டர்டெயின் கூட பண்ணல.
அடுத்த முக்கியமான பெட்டிஷன் என்னன்னா இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ். பெட்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா PH தினேஷ். ஸோ இதை வச்சு தான் நேற்று ஒரு 2 நாளாக மொத்த மீடியா நரேட்டிவுமே பார்த்தீங்கன்னா இந்த PH தினேஷ் இருக்கார் இல்லையா, அவரோட பெட்டிஷனை என்கொயரி பண்ணும்போதோ இல்லை அதை ஆர்குமெண்ட் பண்ணும்போதோ அப்போது ஜட்ஜ் மிஸ்டர் செந்தில்குமார் அவர்கள் அவர் கொடுத்த கமெண்ட்ஸ் தான் நேற்று சன் டிவிலையோ இல்லை சன் நியூஸ்லையோ எல்லா இடத்துலையும் பெரிய ஹைலைட்டாக இருந்தது அந்த கேஸ் தான். ஸோ அந்த கேஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த அகெயின் இது வந்து என்னுடைய கருத்து மற்றும் இல்லை, இது என் கருத்தே கிடையாது. இது வந்து மற்ற சட்ட வல்லுநர்கள் அவங்களோட கருத்தை பதிவிடுறாங்க. அப்படி பதிவிடும்போது அது சரியா தவறா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவர் வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணுறாரு. ஸோ ரிட் ஆஃப் மேண்டமஸ்ன்றது என்னென்னா, எனக்கு நடக்க வேண்டிய ஒன்று, அதாவது எனக்கு பாதிக்கப்பட்டவோ இல்லை எனக்கு வர வேண்டிய விஷயங்கள் சரியாக நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு உரித்தான அதிகாரியையோ அரசு நிறுவனத்தையோ இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்க சொல்லி போடுற பெட்டிஷன் தான் ரிட் ஆஃப் மேண்டமஸ். மேண்டமஸ்ன்றது இதை செய்யுங்க அப்படின்னு டைரக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த பெட்டிஷன் என்னவா போட்டிருக்காருன்னா, இதற்கப்புறம் ரோட் ஷோஸ் SOP ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு SOPங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸோ இந்த SOPs வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபைல் பண்ணுறாரு. இதை வந்து எடுக்கிறாங்க. ஆனால் இதோட பேசிஸ்லேயே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸில் லோக்கஸ் ஸ்டாண்டைன்றதை டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். லோக்கஸ் ஸ்டாண்டைனா எனக்கு அதில் என்ன ஹோல்டு இருக்குது அப்படிங்கிற, எனக்கு அதில் என்ன ஹோல்டு, அதில் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணணும் அந்த டெஸ்ட். இப்போ ரிட் ஆஃப் மேண்டமஸில் நான் பாதிக்கப்பட்டிருக்கணும். I should be the aggrieved or I should have the right to ask for the direction. ஏன்னா இது வந்து this is based on கரூர் ஸ்டாம்பீட் அப்படிங்கிற பொழுது நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டீங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஓகேவா? இவர் பாதிக்கப்படலைன்ற போது அப்போது இதை எப்படி ரிட் ஆஃப் மேண்டமஸாக ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒன்று. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் ப்ரொசீஜரை கூறிய ஒரு யூனிஃபார்ம் ப்ரொசீஜரை கொண்டு வேணும் அப்படிங்கிற ஒரு லிட்டிகேஷன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ரிட் ஆஃப் மேண்டமஸில் வர்றதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. ஆனால் பெட்டிஷனருக்கு வந்து இதை ஃபைல் பண்ணுறதுக்கு ரைட் இருக்கா இல்லை ஃபைல் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதாவது ரிட் ஆஃப் மேண்டமஸாக ஃபைல் பண்ணுறதுக்கு. ஆனால் இதுவே PILஆ ஃபைல் பண்ணியிருக்கலாம். PILனா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்கு. இந்த பொதுநல வழக்காக இருக்கும்போது யூ டோன்ட் ஹேவ் டு பி த அக்ரீவ்ட், அதாவது நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் பொதுநல வழக்கு யாருக்காகவும் போடலாம், எதற்காகவும் போடலாம். ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வாங்க, இதில் மாற்றம் கொண்டு வாங்க, அது மாதிரி எந்த மாதிரி கோரிக்கைகளை வச்சும் போடலாம். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இதை மாதிரி கொண்டு வரும்பொழுது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட் இது நடந்திருக்குல்ல, இதுக்கான டைமை கொடுங்க, அவங்களுக்கு நடக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பெட்டிஷனை தள்ளி வைப்பாங்க. ஆனால் இது வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸாக இருக்கிறதுனால இதை சீக்கிரமாக என்டர்டெயின் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இதை என்டர்டெயின் பண்ணதிலே நிறைய சட்ட வல்லுநர்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. டஸ் ஹி ஹேவ் தி லோக்கஸ் ஸ்டாண்டை? அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பெட்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் செக்ரட்டரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெஸ்பாண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் செக்ரட்டரி, அப்புறம் DGP HOPF ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கரூர் டவுன். இதை எப்படி சேர்த்தாங்கன்னா, இதுக்கு வந்து அந்த கோர்ட்டோட ஆர்டர், ஆஸ் பர் த கோர்ட் ஆர்டர் தான் இதை கரூர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கரூர் டவுனை சேர்த்தாங்க. ஏன்னா இந்த கரூர் ஸ்டாம்பீட் நடந்தது இல்லையா, அது நடந்ததுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு ஒரு 9:30 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த கரூருடைய இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் G மணிமன்னன் அவர்கள் தான் FIR ஃபைல் பண்ணுறாரு. ஆனால் அவரே அதில் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். ஸோ இதெல்லாம் தான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ CBIக்கு அவங்க கேட்குறதுக்கு என்ன காரணம்னா, எங்களோட குற்றமே பார்த்திங்கன்னா சரிவர இங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான். அப்போது இங்கே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால தான் நாங்கள் வந்து ஒரு நியூட்ரல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டுக்கு இதை இன்வெஸ்டிகேட் பண்ண அனுப்புகிறோம் நாங்கள் கேட்குறோம் ரெக்வஸ்ட் வச்சும். ஸ்டில் அவங்க வந்து கவர்மெண்ட் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இந்த 2 பெஞ்ச் டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ் வந்து மதுரையில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது இந்த வழக்கு வர்றதுக்கு முன்னாடியே இது அங்கே போய்கிட்டு இருக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த SOP கேட்டிருக்காங்களே, இதற்கு முன்னாடியே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு நிலுவையில் இருக்குது. என்னென்ட்டு இது மாதிரி கைட்லைன் செட் பண்ணுங்கள், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் செட் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. அதுவே ஒரு கொஸ்டின் தான். இது அது கூட கிளப் பண்ண வேண்டியதானே, ஏன் இதை திருப்பி ஒரு தனி வழக்காக எடுக்கணும்? ஏன்னா ஆல்ரெடி ஒரு
ஸ்டாண்டிங் பெட்டிஷன் இருக்குது, ஸ்டாண்டிங் கேஸ் இருக்குது ஹைகோர்ட்டில், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இதை என்டர்டெயின் பண்ணிங்கன்ற கேள்விகளும் இருக்குது. ஓகேவா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, இதில் ஏன் ரெஸ்பாண்டண்ட்டாக டிவிகே சைடு சேர்க்கலாம்? ஏன்னா டிவிகே இஸ் அன்அவேர் ஆஃப் திஸ். இதோட கான்டெக்ட்னா கரூரோட கான்டெக்ட் தான் இல்லையா? அப்போ கரூரோட கான்டெக்ட் இருக்கும்பொழுது இவங்க ஆர்குமெண்ட் பண்ண போகிறதும் கரூரை பற்றி தான். ஏன்னா இதில் ஆர்குமெண்ட்டை தொடங்கின உடனேவே கரூரை பற்றி தான் பேசுகிறாங்க, கரூரில் நடக்கிற விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. விஜய் அணி காலை வந்ததுலேருந்து போனதுலேருந்து அதெல்லாம் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இதில் இன்டென்ஷனலாக இக்னோர் பண்ணியிருக்காங்க டிவிகே சைடை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஒரு கோரிக்கையாக இருந்தது. கோர்ட்டும் அதை என்டர்டெயின் பண்ணல. கோர்ட்டும் இதில் இவங்களை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. ஏன்னா இதோட ப்ளீடிங் என்னென்னா, ப்ரேயர் என்ன, ஒரு ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வேணும் ரோட் ஷோஸ்க்கு அப்படிங்கிறது தான் இதோட ப்ளீடிங். ஸோ இது பேசிஸாக இதை ஏன் மேண்டமஸாக என்டர்டெயின் பண்ணிங்க, இதை ஏன் பிஏஎல்லாம் கன்சிடர் பண்ணல? அப்படியே மேண்டமஸாக கன்சிடர் பண்ணாலும் ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்குது, இதில் ஏன் டிவிகேவை ஒரு ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்க்கலாம் அப்படிங்கிற பலதரப்பட்ட கேள்விகள் இந்த கேஸோட அடிப்படையிலே இருக்குது. வி ஆர் நாட் கிரிட்டிசைசிங் த ஜட்ஜ் ஆர் ஜட்ஜ்மெண்ட். ஓகே. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரிக்கும் போது தான் விஜய்க்கு தலைமை பண்பு இருக்கா, அங்கே ஏன் யாருமே இல்லை அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. ஆனால் உண்மை என்னென்னா, இதை ரெப்ரசன்டேஷன் பண்ண யாருமே இல்லை. ரெப்ரசன்ட் பண்ண ஆள் இருந்திருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்க என்னன்ட்டு. அன்றைக்கி விஜய் போகலை, விஜய் கேட்டார் அங்கே வர்றதுக்கு, ஆனால் அங்கே போலீஸ் ஒத்துக்கலை, இங்கே நீங்கள் வந்தால் இன்னும் சுச்சுவேஷன் டென்ஸ்டப் ஆகிடும், இன்னும் அன்கண்ட்ரோலபுளாக போயிடும், அதனால் வராதிங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. அதுபோல் இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, அருண்ராஜ் ஐஆர்எஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் we were continuously trying to call DM, அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் கலெக்டர், they are not picking up our call அப்படிங்கிற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார். ஸோ இதெல்லாம் அடிக்வேட் ரெப்ரசன்டேஷன் இல்லாத போது அவங்கள பற்றி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு சரியான இதுவாக இருக்கும்? ஏன்னா ஒரு லீகல் ப்ரொசீடிங்கோட எத்திக்ஸே அதுதான். நீங்கள் ஒருத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ண போகிறீங்கன்னா அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் அவங்க அங்கே இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கோ நீங்கள் வைக்கிற விமர்சனங்களுக்கோ அவங்களால பதில் சொல்ல முடியும், அவங்க பக்கம் தரப்பு என்னன்னு கேட்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ அந்த டாக்டரேனும் பெரிய அளவில் ஃபாலோ பண்ணப்படலை அப்படிங்கிறது பல சட்ட வல்லுநர்களும் இதை பற்றி அறிவுள்ளவர்களும் இதை பற்றிய காம்பெட்டன்ஸ் உள்ளவர்களும் சொல்லக்கூடிய விஷயம். ஓகேவா? அதன் பிறகு இதில் இந்த ஆர்டரில் 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அங்கே தான் நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து சீனியர் அட்வொகேட்டை பேசுகிறாரு. அப்படி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் படிக்கிறேன் கேளுங்க. The learned advocate general further submitted that the political party is Tamizhaga Vetri Kazhagam initially submitted a letter dated 9/9/2025 informing that the meetings were scheduled to be held on 13/12/2025 at Salem, Namakkal and Karur. இது இனிஷியல் பிளான் இல்லையா? 9 செப்டம்பர் அன்றைக்கி நாங்கள் இது மாதிரி சேலம், நாமக்கல், கரூரில் 3 மாவட்டங்களில் 13 12ஆம் மாதம் 2025 நாங்கள் மீட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து சப்சிக்வெண்ட்லி another letter dated 15/9/2025 was submitted specifying the time of the meeting as 5 PM to 10 PM on 13/12/2025. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீட்டிங்கை பற்றின அந்த டீட்டெயில்ஸுக்கு 15 செப்டம்பர் மாதம் டேட்டு கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க 5 PM 10 PM. ஆனால் தேர் ஆஃப்டர் பை லெட்டர் டேட்டட் 23/9/2025, அதாவது இது பார்த்திங்கன்னா திருவாரூர் கூட்டத்துக்கு அப்புறம் லெட்டர் டேட்டட் 23/9/2025, a request was made to the Superintendent of Police Karur fixing the meeting date as 27/9/2025 between 3 PM and 10 PM at Karur Lighthouse Downtown. புரிஞ்சுதா? என்ன சொல்ல வராங்கன்னா, இதை மாற்றினாங்கல்ல, அதாவது 23ஆம் தான் ஃபஸ்ட்டு ப்ளீடிங் வருது. இதை தான் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதமாக இதை தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, 23ஆம் ஒரு ப்ளீடிங் வச்சாங்க, இதுமாரி நாங்கள் 3 to 10 எங்களுக்கு லைட் ஹவுஸ் டவுன்டானா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதன் பிறகு இன்னொரு வாட்டி போய் அசஸ்மெண்ட் பண்ணி எனக்கு எனக்கு லைட் ஹவுஸ் டவுன்டானாவும் இல்லை உழவசதல் திடல் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட்டு 25ஆம் வைக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 26ஆம் இது அவர் என்ன சொல்கிறாருன்னா, again on 26/9/2025 a revised letter was sent to Superintendent of Police Karur proposing a change in venue to Karur Velusamipuram.
ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பியுமே இவங்க லெட்டர் ரிவைஸ் பண்ணி எனக்கு வேலுசாமிபுரத்தில் தாங்கன்னு இவங்க கேட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தது, இது எந்த அளவுக்கு மிஸ்ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். அங்கே என்ன நடந்திருக்குன்னா, போலீஸ் கூட மீட்டிங் நடந்திருக்கு, அவங்க பெர்மிஷன் தர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் வேலுசாமிபுரத்தை சொல்லியிருக்காங்க, இவங்க வேலுசாமிபுரம் கேட்கல. அவங்களே வேலுசாமிபுரம்னு சொல்லி அவங்களே அந்த லெட்டரை சப்மிட் பண்ண சொன்னதுனால தான் இவங்க அந்த லெட்டரை சப்மிட் பண்ணாங்க. அப்படி பண்ணும்பொழுது இது அந்த மொத்த சினாரியோவுமே தாவேக்கா மாதிரி திருப்பறதுக்கான மொத்த எஃபர்ட்டையும் அட்வொகேட் தரப்பு பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான், மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃபேக்ட் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல. அது என்னோட கருத்து, இது வேறு யாரும் சொல்லி, இது என்னோட கருத்து. அதன் பிறகு ஒரு 11 ரூல்ஸ் சொல்லி இதில் 7ஆம் நம்பரும் 11ஆம் நம்பர் ரூல்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்க, மற்ற எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. சில உண்மைகள் இருக்குது, சில பொய்கள் இருக்குது, அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, 11 ரூல்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் 2 ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்பொழுது இதை எதிர்த்து இதை பிரதிவாதம் பண்ணுறது யார் வேணும்னா தாவேக்காவினர் தான் வேணும். அப்போ அவங்க இல்லைன்ற போது இது எந்த அளவுக்கு நியாயமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஓகேவா? அதன் பிறகு என்ன காமிச்சிருக்காங்கன்னா, 12 மணிக்கு வந்து அவங்க ட்வீட் போட்டிருக்காங்களா, 12 மணிக்கு ஆஜராக சொல்லி. அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இவங்க 12 மணிக்கு போட்டதை சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அதே சோஷியல் மீடியாவில் தான் இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அதே சோஷியல் மீடியாவில் இருக்க இவங்க ஏன் அவ்வளோ நியூஸ் சேனல் இருக்காங்க, அவ்வளோ அஃபிஷியல் பேஜஸை ஃபாலோ பண்ணாங்க. எல்லாரும் விஜய் 8:45 தான் வீட்டிலேருந்து கிளம்புனாரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இருக்குது. விஜய் 8:45 12 மணிக்கு தான் நாமக்கல் வராரு, 2 மணிக்கு தான் பேசுகிறாரு, 4 மணிக்கு தான் கிளம்புறான்ற மொத்த டீட்டெயிலும் அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்த இனிஷியல் நாலேஜை மட்டும் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு லேட்டராக அந்த நாலேஜ் மாறி இருக்குல்ல, அதையும் ரெப்ரசன்ட் பண்ணாமல் விட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதன் பிறகு ஆக்சுவலி கரூரில் என்ன நடந்திருக்குன்னா, இவங்க 12 மணிக்கு க்ரௌடு வந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு கலைஞ்சு போயிருக்கு. 1:30 மணிக்கு கலைஞ்சு திருப்பி 3:30 மணிக்கு கூட ஆரம்பித்த க்ரௌடு. அதனால தான் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 3:30 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா 1000 பேர் கூட இல்லை, 2000 பேர் கூட இல்லைன்ட்டு திமுக சேர்ந்த ஊடகம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து 3 மணிக்கு வரலங்கிறது எல்லாரும் உணர்ந்து 12 மணிக்கு வந்தவங்க 1:30 மணிக்கு கலைஞ்சிருக்காங்க, சாப்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 3 மணிக்கு வந்திருக்காங்க. 3:30 வந்து அசம்பிள் ஆகிருக்காங்க. அதற்கப்புறம் அசம்பிள் ஆகிருக்கு. ஏன்னா 3 மணி தான் அசம்பிளி டைம். ஓகேவா? அதுபோல் இந்த 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. எப்படி ஒரு க்ரௌடை எஸ்டிமேட் பண்ண முடியும்? அவங்க வந்து அவங்களோட தொண்டர்கள் வருவாங்க, அவங்களோட மாவட்ட செயலாளர்கள், பகுதி பிரதிநிதிகள், அவங்களாம் சேர்ந்து இந்த 4 மாவட்டங்கள்லேருந்து வராங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணி 10,000 பேர்னு சொன்னாங்க. இதில் எவ்வளோ ஃபேன்ஸ் வருவாங்க, எவ்வளோ மற்ற கட்சி ஆட்கள் வருவாங்க, எவ்வளோ அந்த பகுதி ஆட்கள் இருக்காங்கன்னு இவங்களால எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும்? இதோட ஓனர்ஸ் இஸ் ஆன் ஐபி, இதோட ஓனர்ஸ் இஸ் ஆன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். தே ஷுட் ஹவ் நோன் இங்கே இத்தனை பேர் வர வாய்ப்பு இருக்குது, இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இருக்குது அப்படிங்கிறதுல இவங்க ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அதுபோல் ஸோ இந்த விஷயமே இருக்கு இல்லையா, இவங்களால் என்ன பண்ண முடியுமோ இவங்களால 10,000 பேர் வருவாங்க நாங்கள் கெஸ் பண்ணுறோம். அதை தாண்டி எத்தனை பேர் வருவாங்கன்றதை கெஸ் பண்ண வேண்டியது போலீஸ் அவர்களோடது. தாவேக்காம என்னோட தப்பே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் அதை நிறைய சேனல் பேசிட்டாங்க, எல்லா சேனலும் பேசுகிறாங்க. அதை தாவேக்காமல் தான் தப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா நான் நிறைய சேனல் பேசிகிட்டு இருக்காங்க, அதை போய் பாருங்கள். ஆனால் இந்த சேனல் வந்து தாவேக்காவின் பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து வைக்கக்கூடிய சேனல் தானே தவிர தாவேக்கா சரின்னு சொல்கிற சேனல் கிடையாது. திருப்பி சொல்கிறேன், தாவேக்கா சரின்னு சொல்கிறல, தாவேக்காவின் பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து வைக்கிறது. அதன் பிறகு கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, the leaders and the party members fled the scene அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. அங்கே கடைசி வரைக்கும் இருந்து எல்லாரும் ஏற்றி விட்டுட்டு அங்கே இருக்க தாவேக்கவினை தான் அவங்கெல்லாம் ஏற்றி விட்டுட்டு வராங்க. விஜயை பார்க்க வந்தவங்களும் தொண்டர்கள் தான் அவங்களை ஏற்றி விட்டுட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு எல்லோரும் கிளியர் பண்ணிட்டு வராங்க. அவங்க மேலே எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபேக்ட் நடக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான கமெண்ட்டாக என்ன வைக்கிறாருன்னா, நீங்கள் ஏன் விஜய்க்கு இவ்வளோ ஸ்பேஸ் தரீங்க, உங்களுக்கும் அவருக்கும் என்ன ஜெனிசிஸா இல்லை கொல்யூஷன் நடக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு நான் இப்போ வீடியோவாக பார்த்தேன். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஏன் ஃபைல் பண்ணல, 2 பேருக்கு இடிச்சிட்டு நிற்காமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இது பேசிக்காக இதை பற்றி நிறைய வீடியோ வந்திருக்கு. இப்பயும் அந்த 2 பேர் போய்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் போகும்போது இந்த பஸ்ஸு போகுது, அந்த 2 பேர் இங்கே போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது இவங்க 2 பேரும் தடுக்கி இவங்க தான் விழுறாங்க. ஸோ இவங்களே வந்து விழுறாங்க. அப்போ இது எப்படி ஹிட் அண்ட் ரன்னில் வரும்? அதுபோல் அந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு 200-300 வண்டி வராங்க.
அப்போ பஸ்ஸு உடனே நின்றாங்கன்னா அது பின்னாடி ஒரு மேசிவ் ஆக்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க நிற்காமல் போனது தான் சரி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சமூக வலைதளத்தில் இருக்கிற நிறைய பேருக்கும் இது தெரியும், அதுதான் சரின்ட்டு. ஆனால் ஸ்டில் இந்த கொஸ்டின் வைக்கப்பட்டிருக்கு. இதை பேஸ் பண்ணி பஸ்ஸை சீஸ் பண்ணுங்கள், விஜய் மேலே கேஸை போடுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ஜட்ஜ் வச்சுருக்காரு. இதை தான் இவங்க பூதாகரமாக்குறாங்க. ஸோ இப்போ நான் கான்டெக்ஸ்ட்டை விலைக்கு சொல்லும் பொழுது இதில் எந்த அளவுக்கு சரி இருக்குது, எந்த அளவுக்கு தப்பு இருக்குது, எந்த அளவுக்கு நியாயம் ஆர் ஸ்பேஸ் டு எக்ஸ்பிளைன் தெம்செல்ஃப் தாவேக்காக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இல்லை. அவங்கள ரெப்ரசன்டே பண்ணல. அப்படிங்கிற பட்சத்தில் இது எந்த அளவுக்கு நியாயமான ஒரு கமெண்ட்ஸ் ஆர் தீர்ப்பாக இருக்கும். இதனோட முடிவில் என்ன சொல்கிறாருன்னா, நீதிமன்றம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது, அதனால் நான் வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறேன், எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறேன், யார் தலைமையில்னா அஸ்ராகர் தலைமையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதற்கு கோட்டா எதை காமிக்கிறாருன்னா, இதை இந்த கடந்த மாதம் 2ஆம் தேதி செப்டம்பர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரை சிறப்பு நீதிமன்றம் வந்து மதுரை கிளை நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னி ராக்கெட் நடந்தது இல்லையா, கிட்னி முறைகேடு, அந்த கிட்னி முறைகேடில் காவல்துறையின் விசாரணை போதிய அளவுக்கு இல்லாதனால ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை செட் பண்ணாங்க. அவங்க சிபிஐக்கு போவானான்னு முடிவு பண்ணாங்க. இருந்தும் அதில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னாங்க. அதை மேற்கோளாக காட்டி நான் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் இது பண்ண போகிறேன். அதில் அஸ்ராகர் தலைமை, மற்ற 2 பேர், இன்னொரு 2 பேர் டிஎஸ்பி அண்ட் எஸ்பி ஆஃப் நாமக்கல், இன்னொரு எஸ்பி, 2 லேடி எஸ்பி அதில் ஜாயின் ஆகி ஒரு டீம் இருக்காங்க. இதற்கு மேலும் அஸ்ராகர் அவர்கள் என்ன கேட்குறாங்களோ அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் கொடுத்து அந்த ரிசோர்ஸ் எல்லாம் கொடுத்து எய்ட் பண்ணணும், இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் ஆர் இன்வெஸ்டிகேஷன் எய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூலிங் கொடுத்துருக்காரு. ஆனால் இதுலேயுமே என்ன பிரச்சனைனா, ஒரு லீகல் ஸ்டாண்டிங் இருக்குன்னா ஒரு டிவிஷன் பெஞ்ச், அதாவது இரண்டு நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு மதுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஆல்ரெடி ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கு, அதை டிஸ்டர்ப் பண்ணோன்னா அது பண்ணட்டும், அதில் தப்பாக வந்தால் நம்ம சிபிஐயோ இல்லை எஸ்ஐடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜுக்கு முன்னாடி, அதாவது இந்த சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் மிஸ்டர் செந்தில்குமார் இருக்கார் இல்லையா, நீதியரசர் செந்தில்குமார் இருக்கார் இல்லையா, அவரோட தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இவங்களோட ஒரு தீர்ப்பு இருக்குது இம்பெண்டிங்காக. அப்போ இவர் ஒரு தீர்ப்பு தராரு, ஒரு குழு அமைக்கணுன்ட்டு. அப்போ இந்த 2 தீர்ப்பில் எதுக்கு வெயிட்டேஜ் எதுக்குன்னா இந்த டிவிஷன் பெஞ்சுக்கு தான் வெயிட்டேஜ் எதுக்கு. ஏன்னா இதில் 2 நீதியரசர்கள் இருக்காங்க, அந்த 2 நீதியரசர்களோட தீர்ப்பு தான் மேலோங்க இருக்கும். இப்போ இன்னொரு கான்ட்ரடிக்டிங் தீர்ப்பு வந்திருக்கு. அப்போது இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் இது தீர்க்க முடியும். ஓகேவா? அப்போது இதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் இவங்க அஸ்ராகருக்கு தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதுக்கான ரிசோர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் இது மாதிரி ஒரு லீகல் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இதெல்லாம் தான் நடந்தது. நீங்களே முடிவு பண்ணுங்க. ஐ எம் ஜஸ்ட் ப்ரெசென்டிங் யூ த ஃபேக்ட்ஸ். என்னென்னா ஃபேக்ட்ஸ்னால் 2 பக்கம் ஃபேக்ட்ஸையும் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். கோர்ட்டில் என்ன நடந்தது, இது எப்படி நடந்திருக்கணும்னு ஜென்ரலாக சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் ஐ எம் நாட் காம்பிடென்ட் இனஃப் டு கமெண்ட் ஆன் திஸ். ஐ எம் ஜஸ்ட் கலெக்டிங் த கமெண்ட்ஸ் ஃப்ரம் த காம்பிடென்ட் பர்சனல்ஸ். ஓகே, இதுதான் நான் இங்கே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நான் சரியான விஷயங்களை எடுத்து இதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு 98 சப்ஸ்கிரைபர் நினைக்கிறோம், ஒரு 100 சப்ஸ்கிரைபராக மாறுவோமா அப்படி இந்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. மற்றொரு வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை நான் அருண்குமார். பாய்.